அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. சத்திய ஜோதி தெரியுதுபார், சத்திய ஜோதி தெரியுதுபார், நித்திய வாழ்வு புரியுதுபார், நித்திய வாழ்வு புரியுதுபார். ஐயா ஆலயம் தெரியுதுபார், ஐயா ஆலயம் தெரியுதுபார், ஆணவ பேய்கள் மறையுதுபார், நம் ஆணவ பேய்கள் மறையுதுபார். சத்திய ஜோதி தெரியுதப்பா, நித்திய வாழ்வு புரியுதப்பா. இந்த சத்திய சோதி சத்திய ஞான சபை, சத்திய தர்மசாலை, சத்திய பாடசாலை, சத்திய யோகசாலை, சத்திய தர்மசாலை, இப்படி எல்லாமே சத்தியம் 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 தான். அப்போ அந்த சத்திய ஜோதி என்றது நம்மளுடைய சிரசிலே உள்நாக்கு மேலே உச்சிங்க இருக்கிறது. அதை நித்தியம் பாருங்க, எந்த நேரம் பார்த்துக்கிட்டே இருங்க. அதை பார்த்தீங்கன்னா நித்திய வாழ்வு புரியும் உங்களுக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் ஐயா ஆலயம் தெரியுது. ஆலயம்னா எந்த ஆலயத்தையும் நாம் போய் தேட வேண்டியதில்லை. ஆலயம் நாம தான் ஆலயமே. ஊர் உடலே ஆலயம், உள்ளமே பெருங்கோவில், கள்ள புலனைந்து காளா மணி விளக்கு, இதை தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம். அப்ப ஜீவன் தான் சிவலிங்கம், நம்மளதான் கடவுள் இருக்கிறார். என்னுள்ளே மலர்ந்து என்னுள்ளே விரிந்த என்னுடைய அன்பே அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? வெளியில மலர்ந்து நான் சொல்றாரு, என்னுள்ளே மலர்ந்து என்னுள்ளே விரிந்த என்னுடைய அன்பே அப்படின்றார். என் உள்ளதான் இருக்கிற, உன்னை நான் அறியாம விட்டுட்டேன்ற. அவர் அறிஞ்சார், நமக்கேக சொல்றாரு. அப்ப சத்திய ஜோதியை நீங்க பாருங்க, நித்திய வாழ்வு கிடைக்கும். ஐயாவுடைய ஆலயம் எங்க இருக்குன்னா அங்கதான் இருக்கு. மூன்றாவது கண்ணு தான் ஐயாவுடைய ஆலயம், அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய ஆலயம். இந்த ஊன் உடம்பு தான் ஆலயன்றது எல்லாருக்கும் தெரியும், அது மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடாது. இந்த உடம்பு தான் கோயிலாக கட்டிருக்காங்க. பெரிய பெரிய கோயிலெலாம் உடம்பு தான், நம்ம வீடே வந்து உடம்பு தான். அதனால இந்த சத்திய ஜோதியை நாம் அனுதினமும் பார்க்க வேண்டும், எந்த நேரம் பார்த்துட்டே இருக்கணும். என்ன சொல்றாரு? அருட்சோதியை கண்டேன். என்ன சொல்றாரு? அருட்சோதியை கண்டேனே, ஆனந்த தெல்லமுதம் உண்டேனே அப்படின்றார். ஆனந்த தெல்லமுதம் உண்டேனே, அருட்சோதியை கண்டேனே, ஆனந்த தெல்லமுதம் உண்டேனே. தெல்லமுதம்னா ரொம்ப 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 இனிக்கக்கூடியது. தெல்லமுதம், தேன் எல்லாம் வந்து எல்லா இனிப்பும் சேர்ந்தது தான் தெல்லு அமுதம். அப்பேற்பட்ட அமுதம் இந்த உடம்புல கிடைக்கும், காரியப்படும் அப்படின்னு சொல்றார். அப்ப தெல்லமுதம் உண்டேனேன்னு சொல்றார், சாப்பிட்டேன்னு சொல்றார். அருட்பெருஞ்சோதியை கண்டேன், ஆனந்த தெல்லமுதம் உண்டேன் அப்படின்றார், சாப்பிட்டேன் அப்படின்றார். சிவகாம வள்ளிக்கு மாப்பிள்ளையாம் அப்படின்றார். சிவகாம வள்ளிக்கு மாப்பிள்ளையாம். அந்த திருவாளன் அவருக்கு நான் சீர்பிள்ளையாம் அப்படின்றார். யாரு? சிவகாமி வள்ளியினுடைய திருவாளர் இருக்கார மாப்பிள்ளை, அந்த மாப்பிள்ளைக்கு இவர் சீர்பிள்ளையாம், சின்ன பிள்ளையாம், செல்ல பிள்ளையாம் அப்படி சொல்றாரு. சிவகாம வள்ளியினுடைய மாப்பிள்ளை, அந்த மாப்பிள்ளையுடைய சீர்பிள்ளை, நான் செல்ல பிள்ளை அப்படின்றார். சிவகாம வள்ளியை சேர்ந்தவனே, சித்தெல்லாம் செய்திட தேர்ந்தவனே அப்படி சொல்றாரு. சிவகாம வள்ளியை சேர்ந்தவனே, சித்தெல்லாம் செய்திட தேர்ந்தவனே. அவங்க தேர்ந்தெடுத்துட்டாங்க. இப்போ சொல்றாங்களே, இந்த தொகையில் அவங்களை தேர்ந்தெடுத்துட்டாங்க, அந்த தொகையில் அவங்கள தேர்ந்தெடுத்துட்டாங்க, இந்த பஞ்சாயத்தில் இவங்களை தேர்ந்தெடுத்துட்டாங்க அப்படி சொல்றாங்கல்ல. அது மாதிரி ஆண்டவன் அவரை தேர்ந்தெடுத்தானாம். சித்தெல்லாம் செய்யக்கூடியவரை தேர்ந்தெடுத்தான். இரவா வரம் தரும் நற்சபையே, இரவா
வரந்தரும் நற்சபையே, எனை மறை புகழ்ந்திடும் சிற்சபையே. மறைகள்லாம் புகழ்தான், என மறை புகழ்ந்திடும் சிற்சபையே அப்படின்றார். சிற்சபையை எல்லா மறைகளும் புகழ்தான், மறைகள் புகழ்ந்திடும் சிற்சபையே. இப்போ அவருக்கு ரொம்ப நெருக்கமான ஆள் யாருன்னு கேட்டால், நெருக்கமான நண்பர், உயிரினும் மேலானவர், அவர் இதயத்தில் இருக்கக்கூடியவர் சதா. அந்த மாதிரி நண்பர்கள் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படி அவருக்கு இளமையிலிருந்தே பழக்கமானவர். அவர் சென்னையில் வாழ்ந்த காலத்திலிருந்து கூடவே பக்கத்து வீட்டில் இருந்தவர். அவர் இருக்கும் ரத்னமொழியார். அவருக்கு எழுதுறார், அன்பும் பண்பும் பாசமும் அறிவும் இரக்கமும் ஒழுக்கமும் நற்குணமும் நிறைந்த என் இரு கண்மணி போல். பார்த்துங்க எப்படி எப்படி சொல்றாரு. இவ்வளோ பாசம் இருந்தால் எவ்வளோ அடுக்கிறார் பாருங்க. அடுக்கார் மட்டும் உழைத்துட்டே போறார் அவர். அன்பும் பண்பும் பாசமும் அறிவும் இரக்கமும் ஒழுக்கமும் நற்குணமும் நிறைந்த என் இரு கண்மணி போல். கண்ணுள்ள மணி இருக்கும், நம்ம கண்ணுள்ள கருப்பு மணிக்கு நடுவில் ஒரு மணி இருக்கும், அது நம்ம இறந்தா விழுந்துடும். அந்த மணி தான் அதான் மணியே அப்படின்வாங்க. அந்த மணி தான் முக்கியமானது. அந்த மணியில் ஏதாவது ஒரு சதை படந்தால் தான் நமக்கு கண் தெரியாமல் போகிறது, புற வளர்த்துன்னு சொல்லுவாங்க. அது கண்ணுக்கு ஒரு பயிற்சி கொடுக்குறாரு. கண்ணுக்கு சில மருந்துகள் சொல்கிறார், நீங்களாம் கண்ணாடி போடக்கூடாது அப்படின்றாரு. கண் அப்படி அப்படி நல்லா அப்படி ஓட்டிகிட்டே இருந்தாக்கா அது அந்த என்ன பண்ணும், ரத்த ஓட்டம் பரவிட்டே இருக்கும். இப்படி இப்படி சுத்த சொல்கிறார். அது பயிற்சி கொடுக்கும்போது அந்த புற வளராது. அவரை கீழே பார்க்கணும் மேலே பார்க்கணும், கீழே பார்க்கணும் மேலே பார்க்கணும், கீழே பார்க்கணும் மேலே பார்க்கணும். அப்புறம் இந்த வாரம் பார்க்குற மாதிரி பயிற்சி கொடுக்கும். கொடுத்தா அதுக்கு மருந்து சொல்கிறார், இந்த மருந்து போடுங்க புற வளராது அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த கண்மணி போல், அவருடைய கண்ணு தான் எல்லாருமே முக்கியமானது. என் கண்ணை விட மேலே இருந்தது கண்மணி போல் அப்படின்றார் ரத்னமொழியார். என் இரு கண்மணி போல், ரெண்டு கண்மணியாம் அது, இரு கண்மணி போல் நற்குணம் நிறைந்த, நற்குணம் விளங்குகின்ற சிவபெருமானின் திருவருளால் சிவஞானமும் தீர்க்காயிலும் மேல் மேல் உண்டாக. மேல 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 உண்டாகியே இருக்கணும், நீ தீர்க்காயலா இருக்கணும். சிவபெருமானின் கருணையால் அப்படின்னு சொல்றார். சிவபெருமான் திருவருளால் சிவஞானமும் சிவத்தினுடைய ஞானம் உனக்கு கிடைக்கணும், தீர்க்காயில் இருக்கணும், மேலும் மேலும் உண்டாக வேண்டும். இங்கு இதுவரையில் என்னிடம் உள்ள அனைவரும் சியாமம் அப்படின்றார். இங்க என்கிட்ட இருக்கிறவங்க அனைவரும் சேமமா இருக்காங்க. அதுபோல் தங்களுடைய சுப சேமத்தை அறிய ஆவலாக இருக்கின்றேன் அப்படின்றார். சுபசேமத்தை அறிய ஆவலாக இருக்கின்றேன் அப்படின்றார். தங்களுடைய சுபசேமத்தை அடிக்கடி எனக்கு தெரிவிக்க வேண்டும் அப்படின்றார். உங்களுடைய சேமத்தை அடிக்கடி சொல்லுங்க, உங்களை நினச்சிக்கிட்டே இருக்கிறேன், உங்களை நினைக்காத நாளே கிடையாது. ரத்னமொழியார் இன்னைக்கு எப்படி இருக்காரோ, ஸ்கூலுக்கு போனாரோ, அவர் ஏன்னா வாத்தியார் அவர் அந்த காலத்தில், எப்படி இருக்காரோ, அவர் உடல்நலம் எப்படி இருக்குது, அவங்க சுற்றத்தார்கள் குழந்தைகள்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்லாம் அது விசாரிக்கிறார். அது நினைப்பாராம். உன்னுடைய சுகசேமத்தை அடிக்கடி விருப்பம் உள்ளவனாக இருக்கின்றேன், அடிக்கடி அதை நினைக்கணும், அதனுடைய தகவலை தெரிஞ்சுக்கணுன்ற எண்ணம் எனக்கு எந்நேரமும் இருக்கின்றது அப்படின்றார். எள்ளுக்குள்ளே என்ன போல என்கிட்ட நீ நிறைஞ்சிருக்கிற அப்படின்னு சொல்றார். எனக்கு நீங்கள் எழுதிய 2 திருமுகங்கள் கிடைத்தது. நீ எழுதின லெட்டர் 2 கிடைச்சது. அதில் உள்ள சுபசேமத்தை அறிந்தேன், உங்களுடைய சுபசேமத்தை அறிந்தேன் அப்படின்றது. அந்த கடிதத்தில் குறித்தபடி சிவன் சாட்சியாக தெரிவிக்கின்றேன். என்ன சொல்லுவாங்க, அந்த கடிதத்தில் நீங்க எழுதுந்த சிவனுடைய சாட்சியாக, சாட்சினா என்ன, சத்தியன்னு அர்த்தம். சிவன் சாட்சியாக தெரிவிக்கின்றேன் உனக்கு அப்படின்றாரு. இனி மேல் குறித்த சாதனத்தை இங்கதான் நீங்க புரிஞ்சுக்கணும்.
என்ன சொல்ல வர பாருங்க. இனி மேல் குறித்த சாதனத்தை நாம் பெறுவதற்கு சிவ பஞ்சாட்சார தியானம் செய்ய வேண்டும். அது முக்கிய காரணமாக இருக்கிறது. முடிவா எந்த இடத்துல எப்படி வந்திருக்காருன்னு பாருங்க. அப்ப இனிமே குறித்த சாதனம், நம்ம சாதனம்னா என்ன, அந்த சாதனை படைக்கணும் அப்படின்னா நாம் பெறுவதற்கு சிவ பஞ்சாச்சார தியானத்தையே முக்கிய காரணமாக இருக்கிறது. மேல் குறித்து மேலே சொன்னல, மேற்குறித்த அந்த சாதனத்தை அடைவதற்கு சிவ பஞ்சாட்சார தியானமே முக்கிய காரணமாக இருக்கிறது. ஆகலில் இடைவிடாமல் நல்ல மனதோடு அதனை தியானிக்க வேண்டும் அப்படின்றார். அதன் அடியில் எழுதுகிறேன், அந்த கடிதத்தில் எழுதுகிறேன் அடியில், நானே தவம் செய்தேன். என்ன சொல்றார்? நானே தவம் செய்தேன், சிவாய நம என்றேன், ஓம் சிவாய நம அப்படி என்று நானே தவம் செய்தேன், இடைவிடாமல் பஞ்சாட்சார தவத்தை நான் செய்தேன், தாங்கள் இதனை செய்ய வேண்டும் அப்படின்றார். அப்போ இந்த கடிதத்தில் என்ன சொல்றாரு? சிவ பஞ்சாட்சார தியானம் செய்ய வேண்டும். அவருக்கு மட்டும்தான் சொல்லித்தரார். நமக்கெல்லாம் மற்ற எல்லாருக்கும் நீங்கள் தீபத்தை பாருங்க, தீப முன்னிலையில் அதை பார்க்கும்போது இறைவன் உங்களுக்கு காரியப்படுவான் அப்படின்னு சொல்றார். ஆனால் சிவ பஞ்சாச்சார தியானம் ரத்தன மொழியார் தான் அவர் தேர்ந்தெடுத்தார். சுத்தமான ஆள், நேர்மையான ஆள், சொன்னால் பெட்ரோல் மாதிரி பிடிச்சிக்கிற ஆள், பச்சை மரத்தில் ஆணி அடித்த மாதிரி ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் அப்படின்னு அவர் தேர்ந்தெடுத்து தான் அவருக்கு அந்த மந்திரத்தை சொல்கிறார். ஒரு குரு இருக்கிறாருன்னா அவங்க எல்லாருக்கும் எல்லாத்தையும் சொல்லி தர மாட்டாங்க. இந்த சொன்னால் இவன் பயன்படுத்துவான்னு யாருக்கு தெரியுதோ அவங்களுக்கு மட்டும்தான் சொல்லுவான். அந்த மாதிரி அவர் ரத்னமொழியாருக்கு மட்டும்தான் அதை இவ்வளோ உருக்கமாக எழுதுகிறாரு. அதில் இன்னொரு கடிதம் இருக்குது. வள்ளலார் அவர் வழிபட்ட கடவுள் முருகர், அது எல்லாருக்கும் நமக்கு தெரியும். வழிபடும் குரு, அவருடைய குரு யாருன்னு கேட்டால் திருஞான சம்பந்தர், ஞானசம்பந்தர். வழிபடும் நூல் திருவாசகம். அவர் வணங்கக்கூடிய நூல், படிக்கக்கூடிய நூல், அன்பும் ஆற்றலும் அது மேலே செலுத்தக்கூடிய நூல் திருவாசகம். முதல்ல அவர் முருகனை வழிபட்ட இடம் திருத்தணி. முதல்ல சென்னைக்கு போயிட்டு அந்த 7-8 வயசு இருக்கும்போது திருத்தணிக்கு போயிருக்கிறார். முதலில் முருகனை வழிபட்டார். திருத்தணி முருகன். திருவெற்றியூரில் சிவனை வழிபட்டார். திருத்தணி போயிட்டு முருகரை வழிபட்டார். அப்புறம் அது பிறகு கந்தக்கோட்டத்தில் முருகனை வழிபடுறார் சென்னையிலேயே. அதன் பிறகு திருவெற்றியூரில் சிவனை வழிபட்டார். அதன் பிறகு சிதம்பர நடராஜரை வழிபட்டார். சிதம்பர நடராஜரை 5 மாத குழந்தையா இருக்கும்போதே அவர் ஆட்கொண்டார். அதான் முதல் தரிசனம். அதன் பிறகு முருகரை தான் அவர் வழிபடுறார். திருக்குறள் சாட்சத்திற்கும் சாஸ்திரம் இருக்குதுல்ல, அதுக்கு திருக்குறள் சாஸ்திரத்திற்கும் அப்படின்னு சொல்றார். தோத்திரத்துக்கு திருவாசகம் அப்படின்றார். இந்த திருக்குறள், திருமந்திரம், இதெல்லாம் திருவாசகம்லாம் இவர் படிச்சிருக்கார் நல்லா. இந்த 3 நூல்களையும் வழிபட்டாராம். கடவுளாக நினைத்து அதை வழிபட்டு படித்தாராம். திருவாசகம் உருக்கம், அப்படியே உருக்கிடுவாங்க. திருவாசகம் படிக்கிறவங்க திருவாசகம் படித்தா உருகாத மனமும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. உருகாத மனமும் உருகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க திருவாசகம். திருவருட்பா இரக்கம், அது உருக்கம், இது இரக்கம். திருவருட்பா படிக்கிறவங்களுக்கு இரக்கம். யார் வந்தாலும் அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும், ஒரு ஆபத்து வந்தால் அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும். யாராவது ஆகாரம் கேட்டால் உடனே ஏதாவது நமக்கு இல்லாட்டாலும் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம்லாம் இருக்கும். அதை வள்ளலார் ஒரு இடத்துல சொல்றாரு, உனக்கு இல்லாத உன் ஜீவனை நீ பட்னியாக போட்டுறாத, எந்த வித உபாயத்தையாவது யார் இடத்துலையாவது அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணு, அது நல்லது சொல்லு. அவங்க அங்கே போய் அந்த ஆகாரத்தை எடுத்துக்கிட்டாங்கன்னா அதுவே உனக்கு புண்ணியம் தான். அதனால் உன்னுடைய ஆகாரத்தை கொடுத்துட்டு நீ உன்னுடைய ஜீவனை போட்டுறாத, பண்ணி போட்டுறாத
அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா சில பேர் தனக்கு இருக்கிற ஆகாரத்தோடு கொடுத்துட்டு மறுபடியும் ரெடி பண்ணி சாப்பிடுவாங்க. அதுபோல திருவருட்பா இரக்கம், திருவாசகம் உருக்கம், உருகாதமனமும் உருகிடும். சென்னையில் பிள்ளை பருவத்தில் தென்னையில் தூங்குகின்ற பொழுது தூக்கத்தால் பிறண்டு விழுகின்ற போது என்னை தாங்கி பிடித்து காப்பாற்றியவன் இறைவன் அப்படின்னு சொல்றார். அப்படின்னா ஒரு 4 வயசு பிள்ளையா இருக்கும்போது தென்னையில் படுத்துட்டு இருந்தார். அப்பெல்லாம் தென்னையை பெரிய பெரிய தென்னை கட்டுவாங்க. அதில் 2 பேர் கூட படுத்துக்கலாம். ஏன்னா வழிபோக்கு போகிறவங்க முடியலன்னா படுத்து தூங்குவாங்க, இல்லை நேரில் உட்காருவாங்க. அப்படிலாம் கட்டினாங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது. இப்போ கட்டினாலும் அந்த மாதிரி பாதுகாக்கிற ஆள் கிடையாது. இப்போ அதெல்லாம் அதை விட்டுட்டாங்க. அப்போ அந்த மாதிரி அவர் தென்னையில் படுத்துருக்கார். அவர் பிறண்டு தூக்கத்தில் அப்படி விழும்போது ஒரு வயதான கிழமை மாதிரி அப்படி தாங்கி தூக்கி அப்படி கிடச்சிட்டு போயிட்டார். அவர் சொல்றார், 9 வயதிலே கண்ணாடியில் திருத்தணி முருகன் எனக்கு காரியப்பட்டான் அப்படின்னு சொல்றார். திருவொற்றியூரில் கனமழை பெய்கின்ற பொழுது குறுக்கு வழியில் என்னை அழைத்து சென்று கூட வந்தவர்களையும் காப்பாற்றினார். எல்லாரும் நல்ல மழை பெய்தான். ஏசர்பாடிக்கு போயிட்டு வராங்களாம். வரும்போது வழி திருவொற்றியூருக்கு வரும்போது மழை ஆரம்பமாகி போச்சு. இப்படி வாங்க அப்படின்னு இட்டுன்னு போனாங்களாம். இட்டுன்னு போய் கொஞ்சம் நேரத்தில் உங்கள் கோயிலில் விட்டார், மழையில் நனையாமல். அப்போ எல்லாரும் நினைக்கிறாங்க, இந்த வழி எப்படி வந்தது, இந்த வழி எப்படி இட்டாந்தாரு, இங்கே ஒரு வழி எப்படி இருந்தது அவங்க நினைக்கிறாங்க. திருவொற்றியூரில் நிறுவன சாமியார் இருந்தார். அந்த வழியாக யாரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் போனால் திட்டுவார் அப்படின்னு. அவர் திட்டலை, அவருக்கு ஞானம் பிறந்து போச்சு. யார் யாருக்கு என்ன குணம் இருக்குதோ அந்த குணத்தை சொல்கிறார். அந்த குணம் யார் யாருக்கு என்ன குணம், அப்போ நாய் குணம் அப்படின்னா நாய் போகுது அப்படின்னு சொல்கிறார். பாம்பு குணம் இருக்குதுன்னா அவங்களுக்கு பாம்பு போகுது, கழுத குணம் இருக்குன்னா கழுத போகுது, சிங்கம் போகுது. அவருக்கு என்ன அந்த குணத்தார் போகிறாங்களோ அந்த குணத்தை அவர் சொல்கிறார், வேறு ஒன்றும் இல்லை. அவரை பாய்ச்சியக்காரன்னு பட்டம் கட்டிட்டாங்க. அப்படி தான் கட்டுவாங்க. எல்லா நாணிகளையும் பாய்ச்சியக்காரன் தான் சொல்லுவாங்க. அப்போ அவர் அப்படி பேசிட்டு போகிறாருன்னா நான் கேட்டால் அவங்க இறைநிலையில் இருக்கிறதுனால அந்த அச்சம் நாணம் மடம் பயிர்ப்புன்றாங்களா, அதெல்லாம் எது இருக்குது? அச்சம்லாம் இருக்காது, அவங்களுக்கு கூச்சமே இருக்காது. ஆனால் நாம் என்ன எப்படி இருக்கிறோன்றதும் தெரியாது. குழந்தை மாதிரி இருப்பார்கள், 5 மாத குழந்தை மாதிரி இருப்பார்கள். அதுதான் சிலர் நிறுவனமாகவே அவங்க அனுப்புவாங்க. நாம் துணி கட்டிருக்கிறோமா, இப்போ சின்ன குழந்தை ஒரு 5 மாத குழந்தை, ஒரு 1 வயசு குழந்தைய கூட நம்ம துணி கட்டிக்கிறோன்ற ஒரு எண்ணம் இருக்காது. துணி எல்லாமே ஓடும். இப்போ 1 வயது குழந்தை மாதிரி இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு மனம் போச்சு. ஆனால் பார்க்குறவங்க அவன் ரொம்ப திமிர் கொண்டவன், துணி கட்டாமல் போகிறான். இப்போ கூட 1997 ஒருத்தர் இருந்தார். 97 தான் அவர் மறைஞ்சார். 96 அவர் நடமாட்டத்தில் இருந்தார். அவர் எவ்வளோ நாள் துணி கட்டாமல் தான் இருந்தார். போகிறவங்க தான் துணி கட்டி விட்டுருவாங்க. அந்த நிறுவனசாமி இவரை கண்டவுடன் வள்ளல் பெருமான இதோ மனிதர் வருகிறார் அப்படின்னாராம். இதோ மனிதர் வருகிறார் அப்படின்னா. அப்போ இனத்தை இனங்காக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ சிட்டுக்குருவினா சிட்டுக்குருவியோட போய் சேரும், காகம் இருக்குன்னா காகத்தோட போய் சேரும், கிளி இருக்குன்னா கிளியோட போய் சேரும், மான் மானோட போய் சேரும். அதுதான் சொல்லுவாங்க, இனத்தை இனங்காக்கும் வேலியை பயிர் காக்கும். அதுபோல் சாதுக்கள் ஞானிகள் அவங்க ஒரு இனம் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. தேவரார் நம்மால் அப்படின்ட்டு வள்ளல் சொல்ல நம்மவரே அப்படின்னு. அதுபோல் தேவரார் நம்மால், இவர் தான் மனிதர் அப்படின்னு சொன்னார். அதன் பிறகு அவர் இடத்துல போய் பேசினாராம் வள்ளல் பெருமான். நீங்கள் இது போல இருப்பது தவறு, இது மக்கள் நடமாட்டம் உள்ள இடம், பெண்கள் நடமாட்டம் இருக்கக்கூடிய இடம். ஆகையினாலே நிறுவனத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்மந்தம் இல்லை, நீங்கள் ஒரு கோவணம் கட்டிங்க அப்படின்னு சொன்னாராம். அதை ஏற்று அந்த இடத்த விட்டு அவர் போயிட்டார் நிறுவன சாமியார். திருவொற்றியூர் கடற்கரையில் பட்டணத்தார் சமாதியில் ஒரு வயதான மூதாட்டி அவங்க கேட்குறாங்க, இங்கே கடற்கரை பூரா சிவலிங்கமாக இருக்குதாமே, அதை கொஞ்சம் காமிங்களேன் அப்படின்னு கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்குறாங்க அவங்க விலகு வைக்கிறவங்க பட்டணத்தார் சமாதியில். அப்போ அவர் என்ன செய்கிறாரு, சரிம்மா சொல்லி கொஞ்சம் இப்படி மண்ணை எடுத்து கொஞ்சம் களையத்தை கொண்டாமான்னு சொல்லி ஒரு களையத்தில் தண்ணி வச்சு அதில் போட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருந்து கீழே கொட்டுறாரு. கொட்டும்போது அந்த மணல் துளி எத்தனை இருந்ததோ
அத்தனை லிங்கமாக வந்து உந்துதான் கீழே. இப்போ பார்த்தியாம்மா எவ்வளோ லிங்கம் இருக்குது பாரு அப்படின்னு பார்த்து அவங்க வியப்படைஞ்சாங்க. ஒரு நாள் தென்னையில் படுத்துருக்கும் போது பசியோட படுத்து பிறண்டு பார்க்குற தூக்கம் இல்லை. அப்போ அண்ணியார் உருவத்தில் வந்து அண்ணி மாதிரி வந்து அவரை எழுப்பி சாப்பாடு கொடுத்தாங்க. வடிவுடைய அம்மை இதெல்லாம் சொல்கிறாரு. எனக்கு எவ்வளோ அற்புதங்கள் இறைவன் செய்திருக்கிறார் அப்படின்றது தான் சொல்கிறார். திருவெற்றூரில் தியாகராஜ பெருமான் கோவிலில் மழையால் போய் நாங்கள் தங்கிட்டோம். அன்று இரவு எங்களுக்கு உணவில்லையேன்னு சொல்லி தியாகராஜ பெருமானை நினைத்தேன். அவர் அந்த கோவில் பூசாரி வடிவில் வந்து எங்களுக்கு அனைவருக்கும் ஆகாரம் கொடுத்தார். அதுவும் வாழை இலையில் கொண்டு வந்து சூடான ஆகாரமாக கொடுத்தாங்க. ஏன்னா சூடாக தான் அவர் சாப்பிடுவார். எதுவுமே சூடான ஆகாரம் தான் சாப்பிடுவார். வேசற்பாடியிலிருந்து சொற்பொழி முடிந்து வருகின்ற பொழுது ஒரு பெரிய பாம்பு குறுக்கே வந்தது. குறுக்கே வரும்போது கூட இருந்தவர்கள் பயந்து ஓடினார்கள். ஆனால் வள்ளல் பெருமான் மட்டும் நின்றார். அந்த பாம்பு வந்து காலை சுற்றி கொண்டது. காலை சுத்தின பாம்பு கடிக்காத போகாதுன்னு பழமொழி. ஆனால் காலை சுத்தின பாம்பு கொஞ்ச நேரம் அவர் சிவத்தியானத்தில் சூரிய கலையில் இருந்தார். சூரிய கலையில் நாம் இருந்தோம்னு சொன்னால் எந்த விஷகாலையும் நம்மளை கடிக்காது. அதான் படுக்கும்போது இடது பக்கம் கையை வச்சு படுங்கன்னு சொல்லுவார். ஒரு பக்கமாக இடது பக்கம் கையை வச்சு படுத்தா சூரியகலை. அப்போ நம்மகிட்ட விஷ பூச்சிகள்லாம் கிட்ட வராது. சூரியகலை ஆடினா சந்திரகலை ஆடினா எல்லாமே வரும். அப்போ சொல்கிறார் அந்த பாம்பு சுற்றிய போது சூரியகலையில் இருக்கார். அப்புறமா அதான் போ அப்படின்னார். போ அப்படின்னார். முன்னாடிட்டோம் அது போயிடுச்சு. தர்மசாலையில் இருக்கின்ற அன்பர்கள் வருஷம் சிதம்பரம் ஆணித்த திருமஞ்சனத்துக்கு போவாங்க. அப்படி போகும்போது இவரும் கூட போவார். ஏன்னா அவர் அன்பர்கள் போகிறாங்களே என்ன செய்யுதுன்னு போவார். போகும்போது இப்படியா வருஷம் போயிட்டு இருந்தாங்க. ஒரு வருஷம் போகணும். கூட இருக்கிறவங்களாம் கேட்குறாங்க போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அன்னைக்கு மத்தியானம் வரைக்கும் கேட்குறாங்க என்ன சாமி போகலாமா, நம்ம நடந்து போகணுமே அப்படின்னு கேட்குறாங்க. போகலாம் இருங்க அப்படின்றாரு. பொழுதும் போயிடுச்சு. அதில் ஒருத்தர் 2 பேர் இவர் வரமாட்டார் அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க. அதில் ஒரு சிலர் போனால் அவர் மனசு என்ன நினைக்குமோ, நாளைக்கு வந்து அவர்கிட்ட என்ன பேசுறது அப்படின்னு கொஞ்சம் நெருக்கமானவங்க இந்த தங்கிட்டாங்க. சரி நமக்கு ஆணி திருமஞ்சனம் இல்லாட்டா பரவாயில்ல, நம்ம அவரே போகலன்னா நாம் ஏன் போகணும் அப்படின்னு நின்ட்டாங்க. இதெல்லாம் அவர் மனசில் பார்த்தார். இவங்க வந்து இவ்வளோ உருக்கமாக நம்ம கூட இருக்காங்க, இப்போ மன சஞ்சலத்தோடு இருக்கிறாங்க, எதையோ இழந்து விட்டவங்க மாதிரி இருக்கிறாங்க, எந்த பொருளையோ தொலைத்து விட்டவங்க மாதிரி இருக்கிறாங்க. அப்போ இவர்களை தாயை இழந்த கன்று போல் துடிக்கிறார்கள். இவர்களுக்கு இங்கே ஆணி திருமஞ்சனத்தை காண்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்களை கூப்பிட்டு தர்மசாலையில் ஒரு வெள்ளை துணியை கட்டுங்கன்னாராம். அன்னைக்கே அவர் டிவி கொண்டாண்டார். இப்போ வள்ளல் பெருமான் இருக்கிறக்கூடிய 18ஆம் நூற்றாண்டுலேயே டிவி கொண்டாண்டார். அந்த வெள்ளை துணியை கட்டி வாங்கணும் அப்படின்னார். எல்லோரும் வாங்கப்பா அப்படின்னார். வர சொல்லி உட்கார வச்சு பாருங்கள், சாமி வருதா, சாமி புறப்படுதா, தேர் வருதா பாருங்கள் அப்படின்னு. நடராஜர் இருக்கா தெரியுதா பாரு, நடராஜரை பாருங்கள், சாமி இது புறப்படுது பாரு, தேர் இருக்கிறாங்க பாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் அங்கே என்ன நடக்குது இதெல்லாம் நடக்குது. அப்போ ஒரு தீப்பொறிப்பட்டு அந்த தேரினுடைய துணி லேசாக நெருப்புப்படுது. இப்போ எல்லாம் சொல்கிறாங்க சாமி தேர் துணியில் இந்த தீப்பெட்டின்னு ஒன்று எடுத்துன்னு தீப்பெட்டி சாமிக்கு முன்னாடி தீப்பந்தம் எடுத்துன்னு போவாங்க. அது அந்த காலத்தில் லைட் இல்லாத காலத்தில் செஞ்சுது. அது தீப்பெட்டி எடுத்துகிட்டு தான் சாமி. எனக்கு தெரிஞ்சே நாங்களாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எந்த விளக்கும் கிடையாது, தீப்பெட்டி தான் காமிச்சுன்னு வருவாங்க. எல்லோரும் சாமி பார்த்து கும்பிடுவாங்க. தெருவில் ஊர்வலம் வரும். ஊர்வலம் போது தீப்பெட்டி வச்சுட்டு தான் சாமி பார்க்கணும். அதுக்கு தான் அந்த தீப்பெட்டி. அதை விடாமல் இப்போ செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த தீப்பெட்டி போய் என்ன பண்ணிச்சு, அந்த தேர்னுடைய துணியில் பட்டுடுது. அது யாரும் கவனிக்கலை. இவர் இங்கேருந்து அந்த திரையிலேருந்து பார்த்துட்டு இவர் துணியை எடுத்து இப்படி கசங்கினாராம். இப்படி துணியை கசங்கும் போது அங்கே அணைஞ்சி போச்சான். ஏன்னா அந்த சந்திரனுக்கு அனுப்பின ராக்கெட்டை எப்படி கரெக்டான இடத்துல உட்கார வச்சாங்க, பூமியில் இருந்தபடியே தானே உட்கார வச்சாங்க, இங்கே இருந்தபடியே. அந்த மாதிரி தர்மசாலையில் இருந்தபடியே
அந்த தீயை அணைத்தார். அணைச்சிட்டு என்ன சொல்றார், நான் செய்யலப்பா, இறைவன் செஞ்சான் அப்படின்றார். சிதம்பரத்தில் தரிசனம் செய்யும்போது அது எப்போ ஆரம்பித்தது, நடினம் தில்லையில். அந்த நடின சத்தத்தை இரவு 12 மணி அளவில் இவர் கேட்டாராம். சத்தம் கேட்டுதான் நடினம் ஆரம்பித்து. சிலம்பொழியும் கேட்டது அப்படின்னு சொல்றாரு. நடின சத்தமும் கேட்டது, சிலம்பொழியும் சத்தமும் கேட்டது. சிதம்பர அம்பல வாயில் அந்த கோயில் வாசப்படியில இருக்கிறார். அங்க நின்று நான் அழுத போது அம்பலவாணர் ஆறுதல் கூறினார். சிதம்பரம் அந்த வாசப்படியில் நின்று நான் அழுத போது எனக்கு ஆறுதல் கூறினார். எங்க உள்ள இருந்து ஒரு சத்தம் வருதான், நீ எதுக்கும் அஞ்ச வேண்டாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆறுதல் கூறினார் தில்லை அம்பலவாணர் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இன்னும் நிறைய இருக்கு, அவருடைய அற்புதங்கள் நிறைய இருக்கு. அது நிறையாவே சொல்லிட்டு வந்தாலும் உங்களுக்கு அது சரியா இருக்காது. இன்னும் பாதி இருக்கு, அது அப்புறம் சொல்றேன். நிறைய அற்புதங்கள் செஞ்சிருக்காரு. இப்போ நம்ம நேத்ரோபதி, அதான் நான் சொன்ன மாதிரி இந்த மறுநாள் போற வரைக்கும் திப்பிலி, சுக்கு, மிளகு, ஜீரகம் சம அளவு. நீங்கள் 50 கிராம் எடுத்துக்கலாம். அதாவது எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம், சம அளவு. அதை லேசாக வறுத்து தனித்தனியாக இடித்து சலித்து ஒன்று சேர்த்துக்கணும். ஒன்று சேர்த்து ஒரு முறை இடிக்கணும், அப்புறம் சலிக்கணும். அதில் ஒரு ஆளுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் இல்லை ஒரு கணக்கு பண்ணி ஒரு 2 ஸ்பூன் போட்டு பனை வெல்லம் போட்டு நம்ம கொதிக்க வைக்கணும். இல்லை இறங்கி கூட பனை வெல்லம் போட்டுக்கலாம். போட்டு அதை இந்த நாளையில் சாப்பிட்டு வந்தால் அஜீரணம், நரம்பு தளர்ச்சி, பித்தம், வாதம், சளி எல்லாமே சரியாகும். எல்லாத்துக்கும் ஒரே மருந்து. திரிகடுக்குன்னுவாங்க. இல்லை திப்பிலி சேர்றதுனால, சுக்கு மிளகு சேர்றதுனால இது ஜீரகம் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேருது. திரிகடுக்குல சீரகம் கிடையாது. ஜீரகம்னா இந்த உடம்பை சீராக்கக்கூடியது, அதனால் ஜீரகம் சேருது. பனவெல்லம் குளிர்ச்சி தரக்கூடியது. இதில் சூடாக இருக்கிற பொருள் பனவெல்லம் சேர்க்கும்போது சூடு நார்மலாகிடும். அப்படி சாப்பிட்டு வரும்போது பலவித நோய்களை குணப்படுத்தலாம். நாமே நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். நம்முடைய முன்னோர்கள் சொன்னதை நாம் பின்பற்ற வேண்டும் என்பதுதான் பெருமானுடைய ஆவல். இதோ எனக்கு தெரிந்தவற்றை தங்களுக்கு தெரிவித்தேன், அதில் நல்லவை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.